அஜித்தோட விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. 2025 வருஷம். சரி, ஓகே. இப்போ அஜித்தோட கடைசி படம் எப்போ வந்துச்சு அப்படின்னா 2023 வருஷம் பொங்கலுக்கு. அதாவது போன வருஷம் பொங்கலுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆக போகுது. எப்போ இந்த 2 வருஷம் எதுக்குப்பா லேட்டு அப்படின்னா, விடாமுயற்சி படம் தான் லேட்டு, மகிழ் திருமேனி தான் லேட்டு, அஜர்பைஜானில் வந்த பனிப்புயல் தான் லேட்டு, மனப்புயலால் தான் லேட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் விதை போட்டது நம்ம விக்கி என்கிற விக்னேஷ் சிவன். நமக்கே தெரியும், அஜித் அவர்கள் கிட்டத்தட்ட 1 வருஷம் டைம் கொடுத்தும் கதை பண்ணாமல் நயன்தாரா கூட ஊராக ஃபாரினாக சுற்றிட்டு ஃபோட்டோ போட்டுருந்தார். கதை எங்கப்பான்னு கேட்டதுக்கு, கதை இன்னும் பண்ணல சார், ஆக்ஷன் டைரக்டர் வந்தால் தான் அவர் கூட சேர்ந்து பண்ணுவேன்னு சொல்ல கட்டுப்பான அஜித் அவரை வெளியே போக சொல்லிட்டார். அந்த படத்துலேருந்து தூக்கி அடிச்சிட்டாரு. லைக்காவும் பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வனை கழுவி ஊற்றி அவரை அப்படியே வெளியே அனுப்பிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ப்ராஜெக்டை 1 மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சி கிட்டத்தட்ட 3-4 மாதம் ஆயிடுச்சு. இந்த 2 வருஷம் லேட்டுக்கு மிகப்பெரிய காரணமே இந்த விக்னேஷ் சிவன் தான் அப்படின்னு அஜித் ரசிகர்லாம் அவர் மேலே செம்ம கட்டுப்பட்டுருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் அவரை ட்ரோலும் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ் ரவுண்ட் டேபிள் அப்படிங்கிற விஷயம் அடிக்கடி நடக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மிகச்சிறந்த இயக்குநர்கள், தமிழ் இயக்குநர்கள் உட்பட பார்த்தீங்கன்னா நிறைய இயக்குநர்கள் கலந்துக்கிட்டு அவங்க கூட டிஸ்கஷன் போச்சு நம்ம பரத்வாஜ் ரங்கனோட. அதில் யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டாக விக்னேஷன் இருந்தார். விக்னேஷன் எதுக்குடா இந்த இதில் இருக்கார், அவர் என்ன பேன் டேரக்டரா, அவர் என்ன அப்படி ஹிட்டு கொடுத்துட்டாரு, அவரை முதல்ல தமிழ்நாட்டை தாண்டி வேறு யாருக்கு தெரியும்னு சோசியல் மீடியா முழுக்க வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இதுலேயே தெரியலையா இவங்களோட அரசியல், இவங்களுக்கு பின்னாடி நயன்தாரா இருக்காங்கன்னு, இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு பேன் இண்டியா டைரக்டர்னு சொல்கிறீங்கன்னு வச்சு செஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த ரவுண்ட் டேபிளில் விக்னேஷ் சிவன் சொன்ன விஷயந்தான் அஜித் ரசிகளை மேலும் கடுப்பேற்றிருக்குது. அவர் என்ன சொன்னார்னா, நான் அஜித் சாருக்காக வச்சுருந்த ஸ்கிரிப்ட் என்ன தெரியுமா, அவர் பார்த்தீங்கன்னா இப்போது ஃபகத் பாசில் நடித்து மிகப்பெரிய ஹிட்டான ஆவேசம் படம் பார்த்தீங்கள, கிட்டத்தட்ட அது மாதிரியான ஒரு கதை தான் நான் அஜித் சாருக்கு வச்சுருந்தேன். அந்த படம் மட்டும் எடுத்திருந்தால் அஜித்தை வேறு லெவலில் காட்டியிருப்பேன், ஒரு வித்தியாசமான அஜித்தை ரசிகர்கள் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல செம்ம கடுப்பாயிட்டாங்க அஜித் ரசிகர்கள். ஆவேசம் மாதிரி கதை நீங்கள் பண்ணியிருப்பீங்க, நம்பிட்டோம் தம்பி, கடுப்பேற்றாதப்பா அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமாக இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரியான வார்த்தைகள்லையும் பார்த்திங்கன்னா அவரை அர்ச்சனை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அஜித்தை வைத்து இயக்க வேண்டிய பொன்னான வாய்ப்பை விட்ட விக்னேஷ் சிவன் இப்படி ஆவேசம் மாதிரி நான் படம் எடுத்துருவேன், அப்படி எடுத்திருப்பேன், இப்படி எடுத்துப்பேன் சொல்கிறது கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தே இல்லை. தயவு செஞ்சு அவர் பேசாமல் இருந்தாவே போதும் அஜித் ரசிகர்கள்னு செம்ம கடுப்பில் இருக்காங்க. ஸோ பொறுத்து பார்ப்போம். அஜித் ரசிகர்களில் இனிமேலாவது விக்னேஷன் கொஞ்சம் கடுப்பேற்றாமல் இருந்தால் போதும் அப்படின்னு.